ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி லைட் தாங்க எரிய வைக்க போகிறோம். ஆமாம், அந்த பல்ப் வந்து ஃபீஸ் போயிடுச்சு, எரியலை. ஸோ இந்த கிராம்டன் பல்பு இதை வந்து நம்ம போய் எரிய வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் சப்ளை வருது, ஹோல்டரில் வந்து சப்ளை வருது. ஸோ ஏன்னா சப்ளை வரல அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது, சப்ளை வருது. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எரியலை. இப்போ வந்து இது வந்து டூம் ஹவுசிங்கை வந்து கழட்டும். இந்த ஒயிட் கலரில் மேலே பார்த்தீங்கன்னா டூம் வந்து பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். ஒரு சிலதில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பேஸ்ட் போட்டிருப்பாங்க. ஒரு சிலதில் வந்து அமுக்குனாலே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா போட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்இடி ஸ்டிப்பு தான் மேக்ஸிமம் அதிகமாக ஃபால்ட் ஆகும். உள்ளே இந்த பிசிபி வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம மேலே இருக்கிறத மட்டும் இது வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பல்ப் வந்து அடியாச்சு அப்படின்னா கூட அடுத்து உள்ள பல்ப் வந்து எரியாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடையில ஒரு லூப் ஒயரிங் வச்சு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணி அது எந்த இடத்துல வரும்போது எரியுதோ, ஸோ அதுக்கும் ஒரு லூப்பிங் போட்டோம் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக எரியும். ஆனால் வந்து வெளிச்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயரை வச்சு செக் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ லைனை வந்து ஆன் பண்ணிக்க, இப்போ வந்து ஆன் பண்ணி தான் செக் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பல்ப் எரியுது. ஸோ அதேமாதிரி அடுத்த லைனில் செக் பண்ணணும். அடுத்த லைன் செக் பண்ணோம்னா 2 பல்ப் எரியுது. ஸோ நான் டோட்டலாகவே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 பல்ப் தான் எரியுது. ஸோ இது வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ எப்படின்னா அந்த ப்ளஸ் ஒயர் நம்ம எடுத்துக்கணும். அது ப்ளஸ், அதில் ப்ளஸ் மைனஸ் 2 ஒயர் இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம உங்களுக்கு எந்த பக்கம் லைட் எரியுதோ அதுலேருந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுலேருந்து சால்ட்ரிங் பண்ணிங்க. ஆப்போசிட் நீங்கள் 2 இந்த ஒயரை எங்கெங்கே வைக்கும்போது எந்தெந்த லைட் எரியுதோ அதை ரெண்டையும் சேர்த்து சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா இப்போ எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் வைக்கும்போது லைட் எரிஞ்சு, 2 லைட் எரிஞ்சு. ஸோ அந்த எட்ஜில் வந்து நான் ஒரு ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதை அப்படியே எங்களுக்கு கொண்டு வந்து இந்த ப்ளஸில் வந்து தான் நான் இந்த லூப்பிங் போட்டு பார்த்தேன், எரிஞ்சு. இப்போ வந்து நான் ப்ளஸில் வந்து இந்த ஒயரை இன்னொரு எட்ஜை வந்து நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணிடும். இந்த டயத்தில் பவர் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணக்கூடாது, ஏன்னா வோல்டேஜ் வரும். இப்போ சால்ட்ரிங் பண்ணி நான் முடிச்சோன்னா போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே ஒரு பிரைட்னஸ் இருக்குது. இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் அந்த அளவு வெளிச்சம் கிடைக்காது. ஸோ நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்ல பிரைட்னஸ். நான் எடுத்த பல்பில் பார்த்தீங்கன்னா 2 பல்ப் தான் வந்து எரியுது, 2 லைட் தான் வந்து எரியுது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பல்ப் வந்து ஏதாச்சும் ஒரு பல்ப் மட்டுமே ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சீரியஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற இருக்க பல்ப் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பிரைட்னஸ் வந்து கூடவே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து எங்கே எரியலையோ அதை கிச்சன்லையோ எங்கேயோ யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 2 தான் எரியுது அப்படிங்கிறதுனால பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் டாய்லெட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.